எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் நல்ல பிதாவே, இந்த அருமையான நல்ல அதிகால நேரத்துக்காக நன்றியோடுமே துதிக்கிறப்ப அம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஒரு விஷயம் எம்ஏஜி ஹாஸ்பிட்டல் வாய்ஸ் மூலமாக அவருடைய பாதத்தில் கடந்து வரவும் அன்றைய நம்முடைய மக்களுக்காக அன்றைய ஆலோசனை கொடுத்து செபிக்கக்கூடிய வாய்ப்பு, பெலன், ஜீவன், தீர்க்காயுசு தந்ததுக்காக ஸ்தோத்திரம். அப்பா, நம்முடைய தரப்பில் நின்று நம்முடைய மக்களுக்காக கதற, நம்முடைய மக்களுக்காக விண்ணப்பம் செய்ய அன்றைய கரங்களை விரித்து நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த அடி எனக்கு நீ பெலனும் கிருபையும் ஜீவனும் தீர்க்காயுசும் தண்ணீரே உமக்கு ஸ்தோத்திரம். கடந்த ராத்திரி முழுவதும் அற்புதமாக நீங்கள் பாதுகாத்தீங்கப்பா, வழி நடத்தினீங்கப்பா. செய்த எல்லா நன்மைகளுக்காக, எல்லா அதிசயங்களுக்காக, அற்புதங்களுக்காக நன்றியுள்ள ஹிருதயத்தோடுமே துதிக்கிறப்பா, அம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் நல்லவரப்பா, நீர் வல்லவரப்பா, நீர் மாறாதவரப்பா, நீங்கள் பெரியவரப்பா, நீங்கள் ஜீவிக்கிறவரப்பா. நீர் கர்த்தாவே எங்களை மறக்காதவர், எங்களை கைவிடாதவர், எங்களை தள்ளி களையாதவர், எங்களை நேசிக்கிறவர், எங்களை மார்போடு அனைத்து எங்களை பாதுகாக்கிறவர், கண்மலையின் வெடிப்பில் நம்முடைய கருத்தால் எங்களை மூடுகிறவர், கரம் பிடித்தங்களை நடத்துகிறவர், எங்களுடைய காலுகள் சறுக்காதபடி அன்று எங்களுக்கு ஊன்றுகோலாக இருக்கிறவர், எங்களுடைய காலு கல்லில் இடராதபடி தூதலுக்கு கட்டளை கொடுக்கிற கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறபடியால் நமக்கு நன்றியப்பா. கடந்த ராம் முழுவதும் எங்களை பாதுகாத்தீரே, சுகமான நிதிரை தந்தீரே, சமாதானம் தந்தீரே, சந்தோஷம் தந்தீரப்பா. இந்த அதிகால நேரத்தில் ஒரு விஷயங்களை எழும்பி நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த செய்த நன்மைகளை நினைத்து நினைத்து நமக்கு நன்றி சொல்ல கர்த்தர்தாமே கிருபை தந்ததுக்காக ஸ்தோத்திரம். இன்றைக்கு ஜெபத்திரிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நம்முடைய திருப்பாதத்தில் கொண்டு வைத்து நான் ஜெபிக்கிறேன். இன்னைக்கு பகல் காலம் முழுவதும் பிள்ளைகள் எல்லா விஷயத்திலும் உங்கள் போக்கிலும் வரத்திலும் படிப்பிலும் உங்களுடைய எல்லா இடங்களிலும் உங்களுடைய சமாதான சந்தோஷம் இருப்பதாக, உங்களுடைய பாதுகாப்பு இருப்பதாக, உங்களுடைய அரவணைப்பு இருப்பதாக. இயேசுப்பா, உங்களுடைய வழி நடத்தல் இருக்கும்படி நான் செபிக்கிறப்பா. எந்த விதத்திலும் ஒரு கெடுதி கேதல் என் பிள்ளைகளுக்கு வரக்கூடாதப்பா. எந்த விதத்திலும் என் பிள்ளைகள் எங்குமே வெட்கப்பட விடக்கூடாது. எல்லா தேவைகளையும் கர்த்தர் சந்தியும். தேவநாமம் மகிமைப்படட்டு ஒரு கேடு இல்லாமல் காத்துக்கொள்ளும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். அவருடைய பரிசுத்தமுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு என்னோடு கூட ஜெபத்திரிக்கிற அனைவரையும் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் உங்கள் அனைவரையும் நிச்சயமாகவே ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு உங்களோட தேவையெல்லாம் சந்திப்பார். ஒரு குறையும் இல்லாமல் இயேசுப்பங்களை நடத்துவார். இன்றைக்கு நம்முடைய ஜெபம் ஆரம்பித்து 1221 நாளுக்குள்ளே பிரவேசிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். இந்த மட்டும் நடத்தினார், இனிமேலும் நடத்துவார். ஒரு வசனத்தை நமக்கு வாசித்து ஜெபிக்கலாம். சங்கீதக்காரன் எழுதின 72 சங்கீதம் 4வது வசனத்தை நம்ம பார்க்க போகின்றோம். 72 சங்கீதம் 4வது வசனம். ஜனத்தில் சிறுமைப்படுகிறவர்களை அவர் நியாயம் விசாரித்து ஏழையின் பிள்ளைகளை ரட்சித்து இடுக்கம் செய்கிறவனை நுறுக்குவார் என்ற நிலத்திலே பார்க்கிறோம். நிச்சயமாகவே நாம் இந்த வார்த்தை 100% உண்மையாக நம்பணும். என்று சொல்ல பாருங்களேன். ஜனத்தில் சிறுமைப்படுகிறவர்களை அவர் நியாயம் விசாரித்து ஏழையின் பிள்ளைகளை ரட்சித்து. பார்த்தீங்களா, முதலாவது சிறுமைப்படுகிற உலகம் நம்மளை சிறுமைப்படுத்துகிறார். நம்ம சிறுபான்மைன்னு சொல்லி நம்மளை எவ்வளோ கேவலப்படுத்துகிற பார்த்தீங்க இந்த உலகமே. அப்படியான நல்லா புரிஞ்சுக்கணும். இங்கே கர்த்தர் சொல்ல பாருங்க, ஜனத்தில் சிறுமைப்படுகிறவர்களை அவர் நியாயம் விசாரித்து, நம்மை கர்த்தர் நியாயம் விசாரிப்பார். ஏழையின் பிள்ளைகளை ரட்சித்து, நம்மளை நிச்சயமா கர்த்தர் ரட்சிப்பார். எத்தனை பேர் விசுவாசிகள் தெரியல. ரட்சித்து இடுக்கம் செய்கிறவனே நுறுக்குவார். உங்களை அழிக்க பார்க்கிற, உங்களுக்கு கெடுதி செய்ய பார்க்கிற, உங்களுக்கு இடுக்கம் செய்கிறவனே கர்த்தர் என்ன பண்ணுவாங்க? தூள் ஆக்கிடுவேன், நுறுக்குவான்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறாங்க. அதுல மேல 2 வசனத்தை பார்க்கும்போது, அவர் உம்முடைய ஜனங்களை நீதியோடும் உம்முடைய ஏழைகளை நியாயத்தோடும் விசாரிப்பார். நம்மை கர்த்தர் விசாரிக்கிறவராயிருக்கிறார். எப்படி விசாரிக்கிறார்? அவர் உம்முடைய ஜனங்களை நீதியோடும் உம்முடைய ஏழைகளை நியாயத்தோடும். இன்னைக்கு உலகத்தில் எங்கேயாவது நீதி இருக்க, நியாயம் இருக்கிறதா பாருங்க. நீதி மண்டபம் எல்லாம் இருக்குது, நீதிமன்றம் எல்லாம் இருக்குது, அங்கே நீதி இருக்கிறதா? ஒண்ணுமே இல்லை. ஆனால் கர்த்தர் எப்படி நமக்காக செய்ய பாருங்க. அவர் உம்முடைய ஜனங்களை நீதியோடும் உம்முடைய ஏழைகளை நியாயத்தோடும் விசாரிப்பார். அடுத்து சொல்றா பாருங்களேன், பர்வதங்கள் ஜனத்துக்கு சமாதானத்தை தரும், மேடுகள் நீதியின் விளைவோடு இருக்குமா. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அவர் செய்யற நன்மை பாருங்க. பர்வதங்கள் ஜனத்துக்கு சமாதானத்தை தரும். தேவன் நமக்கு சமாதானத்தை தருகிற தேவனாயிருக்கிறார். உம்முடைய ஏழைகளை அவர் என்ன நியாயத்தோடு விசாரிக்கிறார். பர்வதங்கள் ஜனத்துக்கு சமாதானத்தை தரும், மேடுகள் நீதியின் விளைச்சலை நமக்கு தரும். எத்தனை பேர் இதை விசுவாசிகளுக்கு தெரியல. ஜனத்தின் சிறுமைப்படுகிறவர்களை அவர் நியாயம் விசாரிப்பார். உங்களுக்காக எனக்காக நியாயாதிபதியாக ஒரு கர்த்தர் இருக்கிறார். நீங்க எதையே குறித்தும் பயப்படக்கூடாது, எதையே குறித்தும் கலங்கக்கூடாது, எதையே குறித்தும் பதறக்கூடாது, எதையே குறித்தும் சோர்ந்து போகக்கூடாது. நான் ஒன்றுமில்லாத ஒரு ஏழை, ஒரு தரித்திரன், ஒரு பாமரன், எனக்கு விசாரிக்கிறதுக்கு யாரும், எனக்கு எங்க பண்ணனுக்கு நீதி கிடைக்கல, என்னை பார்த்தாலே யாருமே எனக்கு பக்கமாக நிற்கிறதுக்கு யாருமே இல்லை, ஒரு ஏழைன்னு சொல்லி ஒரு தரித்திரன் சொல்லி என்னை அப்படி ஓரம் கட்டுறாங்க. பயப்படவே கூடாது. நீங்க உங்க கூட ஆண்டவர் இருக்கிறாங்க. நீங்க நல்ல கவனிங்க. ஜனத்தின் சிறுமைப்படுகிறவர்களை அவர் நியாயம் விசாரித்து,
உங்களுக்காக கர்த்தர் நியாயம் விசாரிப்பார். அநீதி செய்கிற தேவன் அல்ல நம்முடைய தேவன். நியாயம் விசாரித்து ஏழையின் பிள்ளைகளை ரட்சித்து, நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் உண்மையை அதை நம்புங்க. உங்களை ரட்சிக்கிற ரட்சகர், உங்களை நியாயம் விசாரிக்கிறவர், உங்களுக்கு உதவி செய்கிறவர் சொல்றா பாருங்களேன். ரட்சித்து இடுக்கம் செய்கிறவனை நுறுக்குவார். இனி உனக்கு எவனும் நேர நின்று இடுக்கம் செய்ய முடியாது, உனக்கு எந்த தீங்கும் செய்ய முடியாது. கர்த்தருடைய வார்த்தை உனக்கு நேராக புறப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. நீ எதை குறித்தும் கவலைப்படக்கூடாது. உன்னை தனிமைப்படுத்த பார்ப்பாங்க, ஒதுக்க பார்ப்பாங்க, எதிர்க்க பார்ப்பாங்க, அழிக்க பார்ப்பாங்க, உன்னுடைய அட்ரஸ் இல்லாமல் மாய்க்கிறதுக்கு பார்ப்பாங்க, பல சதிகள் போடுவாங்க, திட்டங்கள் போடுவாங்க. எதை குறித்தும் நீங்கள் கலங்க வேண்டிய அவசியமே இல்லை. கர்த்தர் என்ன பண்றாங்க? இடுக்கம் செய்கிறவனை நுறுக்குவார். உங்களால் ஆமீன் சொல்ல முடியுமா? அல்லேலே சொல்ல முடியுமா? ஆவியிலே நிரம்பி கர்த்தரை துதிக்க முடியுமா? எவ்வளவு பெரிய கரசனையோட தெய்வம் உங்களை வச்சிருக்கிறா பாருங்க. நீங்க எதை குறித்தும் கலங்கக்கூடாது, எதை குறித்தும் கலங்கக்கூடாது, எதை குறித்து நீங்க சோர்ந்து போகக்கூடாது. தைரியமுள்ள மக்களாயிருங்க, உற்சாகமுள்ள மக்களாயிருங்க, முழு மனதோடு கர்த்தரை சேவிக்கக்கூடிய நல்ல மனவாஞ்சியுள்ள மக்களாக நீங்க மாறுங்க. அவரை துதிச்சுட்டே போங்க, ஸ்தோத்திரம் பண்ணிட்டே போங்க, பாட்டு பாடிட்டே போங்க. ஒருத்தனும் உங்களுக்கு நேரம் நிற்க முடியாது. உங்களுக்கு ஆமீன் இடுக்கம் செய்ய வருகிறவனை கர்த்தர் தூளாக்கி விட்டுருவேன், அதுக்கு சந்தேகமே இல்லை. எனக்கு அப்படி தேவன் செய்திருக்க எக்கச்சக்கமா. நான் இப்ப சொல்ல போனா மணிக்கூறு கணக்கு சொல்லணும். அட்ரஸே இல்லை, எங்க இருக்கன்னு தெரியல. அந்த அளவுக்கு கர்த்தர் எனக்கு செய்திருக்கிறார். எனக்கு விரோதமாய் பேசுகிறவன், எனக்கு விரோதமாய் எழும்புறவன், என்னை ஒடுக்க பார்க்கிறவன், என்னை அழிக்க பார்க்கிறவன், அழிக்க வந்தவன் யாருமே எனக்கு பூமியில இல்லைங்க. என் ஆண்டவர் அப்படிப்பட்டவர் தான். அவர் நீதிபரராயிருக்கிறார், அவர் ஏழைகளை ரட்சிக்கிறவராயிருக்கிறார். அவர் உம்முடைய ஜனங்களை நீதியோடும் உம்முடைய ஏழைகளை நியாயத்தோடும் விசாரிப்பார். பர்வதங்கள் ஜனத்துக்கு சமாதானத்தை தரும், மேடுகள் நீதியின் விளைச்சலோடு இருக்கும். ஜனத்தின் சிறுமைப்படுகிறவர்களை அவர் நியாயம் விசாரித்து ஏழையின் பிள்ளைகளை ரட்சித்து இடுக்கம் செய்கிறவனை நொறுக்குவார். இதுக்கு மேல உங்களுக்கு ஒரு ஆலோசனை தேவையில்லை. நீங்க எதை குறித்தும் பயப்படக்கூடாது. தைரியமாயிருங்க. இயேசுப்பா உங்களுக்கு அற்புதம் செய்வார். நாம் ஜெபிக்கலாம். பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, இந்த 4ஆம் தேதி இயேசுப்பா நம்முடைய பாதத்தில் உதவி செய்யக்கூடிய அதிகாலமே கடந்து வர உதவி செய்ததுக்காக நன்றி. ஆண்டவரே, இந்த 1221ஆம் நாளை எங்களுக்கு காண தேவன் எங்களுக்கு ஒரு கிருபை தந்தீங்க, அதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த மட்டும் எங்களை ஜீவனோடு பலத்தோடு சுகத்தோடு வைத்ததுக்காக நன்றி அப்பா. தமிழகத்திலும் இந்தியாவிலும் இந்தியாவுக்கு வெளியிலும் என்னோடு கூட இருந்து வாஞ்சியோடு ஜெபிக்கிற, ஆவலோடு ஜெபிக்கிற, இந்த ஜெபத்துக்காக ஏங்கி தவிக்கிற என் பிள்ளைகளை எல்லாம் திருப்பாதத்தினர் கொண்டு வைக்கிறேன் இயேசுப்பா. அவங்களுக்கு சமாதானம், சந்தோஷம், ஐஸ்வர்யம், பலன், பாதுகாப்பு, கிருபை, மகிமை எல்லா விதத்திலும் என் பிள்ளைகளுக்கு கொடுத்து எல்லாரையும் சீர்படுத்தி பலப்படுத்தி அனுகிரகித்து ஆசீர்வதிக்கும்படி நான் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நான் ஜெபிக்கிற இந்த ஜெபம் கேட்கிற ஒவ்வொரு குடும்பத்திலும் ஆண்டவரே, இதை சந்தோஷத்தோடு ஏற்றெடுக்கிற ஒவ்வொரு குடும்பத்திலும் நம்முடைய வலதுகரம் என் பிள்ளைகள் மேல் உயர்ந்திருக்கட்டும். நம்முடைய குடும்பத்து மேல் நம்முடைய கரம் உயர்ந்திருக்கட்டப்பா. நம்முடைய கண்கள் அங்க நோக்கமாயிருக்கட்டப்பா. அவங்களுக்கு வெள்ளம் போல சத்துரு வரும்பொழுது ஆவியான தாமே கொடியேற்றும்படி நான் ஜெபிக்கிறேன். ஒரு தீங்கும் என் பிள்ளைகளுக்கு வரக்கூடாது. வாதை, கண்ணீர், ஆண்டவரே, விபத்துகள், ஆபத்துகள், பட்டினிகள், மரணங்கள், எந்த விதமான ஒரு கூச்சலும் ஒரு குடும்பத்திலும் வரதுக்கு தேவன் அனுமதிக்க கூடாதப்பா. ஆண்டவரே, என் பிள்ளைகளுக்கு கர்த்தாவே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, மக்கு நன்றி. நீங்க சொன்னீங்கப்பா, இடுக்கம் செய்கிறவனே நுறுக்குவான்னு சொன்னீர் அல்லவா. என் பிள்ளைகளை ஃப்ரீடமா வேலை செய்ய விடாம, ஊழியம் செய்ய விடாம, குடும்பம் நடத்த விடாம, சந்தோஷமாய் மனரம்யமாய் புருஷன் மனைவி வாழ விடாம, தகப்பன் பிள்ளைகள் ஒரு மனதோடு வாழ விடாம, ஆண்டவரே, சபைகளுக்குள்ள ஊழியக்காரன் விசுவாசிகள் ஒரு மனதோடு சந்தோஷமாய் தேவனை மகுத்தப்படுத்த விடாதபடி எந்தெந்த கோணத்தில் ஆண்டவரே எங்களை ஒடுக்க பார்க்கிறேனோ, எங்களை அழிக்க பார்க்கிறேனோ, நாங்கள் ஃப்ரீடமாய் ஊழியம் செய்ய முடியல, ஃப்ரீடமாய் சுவிசேஷம் அறிவிக்க முடியல, ஃப்ரீடமாய் நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்த முடியாதபடி ஆண்டவரே எங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற, எங்களுக்கு ஆண்டவரே இந்த வசனத்தில் வாசிக்கிறபடி இடுக்கம் செய்கிற யாராயிருந்தாலும் கர்த்தாவே ஸ்தோத்திரம், இடுக்கம் செய்கிறவனே நுறுக்குவான் சொன்ன வசனத்தின்படி கர்த்தர் நுறுக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். தடைகள் மாற்றும்படி நான் ஜெபிக்கிறேன். அற்புதங்களை செய்யும்படி நான் ஜெபிக்கிறேன். அதிசயங்களை செய்யும்படி நான் ஜெபிக்கிறேன். என் பிள்ளைகளுக்கு ஆறுதலும் தைரியமும் பலனும் சமாதானமும் சந்தோஷமும் கொடுத்து ஒவ்வொருவரும் நீர் பலப்படுத்துவீராக. எல்லா மன சோர்வுகள், மன அழுத்தங்கள், மன கவலைகள், எல்லா டிப்ரெஷன், எல்லா மனவேதனைகள், எல்லா மன கசப்புகள், எல்லா பலகீனங்கள்
பலவிதப்பட்ட வியாதி நிமித்தம் ஏற்படுகிற சோர்வுகள், அசதிகள், மரண பயங்கள் பிள்ளைகளை சோர்வுக்குள்ள, பலவீனத்துக்குள்ள தள்ளி அவங்களை ஜெபிக்க விடாம, துதிக்க விடாம, வேலை செய்ய விடாதபடி, ஆண்டவரே எழும்பி பிரகாசிக்க விடாதபடி ஆட்டி படைத்து ஒடுக்க பார்க்கிற எல்லா துஷ்டனுடைய சதிகளும் அந்தகார சக்திகளும் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது நான் கட்டிந்து நான் புலப்படுத்துறப்பா. ஒரு விடுதலின் கரம் என் மக்கள் மேல் இப்ப வெளிப்படுகிறதுக்காக ஸ்தோத்திரம். ஒரு பலத்தின் மேல் பலன் என் மக்கள் மேல் இப்ப ஊற்றப்படுகிறதுக்காக ஸ்தோத்திரம். அவருடைய தொய்ந்து போன உள்ளங்கள், நொறுங்கி கடந்த அந்த உள்ளங்கள் எல்லாம் கர்த்தர் இப்ப திடப்படுத்தி, பலப்படுத்தி, ஆறுதலும் தைரியமும் பலனை நீ கொடுக்கிறதுக்காக நன்றியப்பா. வியாதிப்பட்டு பலவீனப்பட்டு மரணத்தோடு போராடுகிற பிள்ளைகள் உண்டு கர்த்தாவே. எங்களுடைய அன்பு மகன் பாலாஜியும் ஆண்டவரே பலவீனமா இருக்கிறோம். ஆண்டவரே, இந்த வார்த்தைகள் பிள்ளை கேட்கும்போது, ஜெபிக்கும்போது, இதை கர்த்தாவே தியானிக்கும்போது உண்மையாக ஒரு அற்புதம் நடக்கணும், ஒரு அதிசயம் நடக்கணும். எங்கெல்லாம் பிள்ளைகள் வியாதிப்பட்டு பலவீனப்பட்டு இருக்கிறனோ, தூரத்திலும் சமீபத்திலும் இந்த ஜெபம் போகிற எந்தெந்த இடத்துல மரண பயத்தோடு, மரண திகிலோடு, ஐயோ என் வாழ்க்கை என்னாக போன்னு தெரியல, என் வாழ்க்கை முடிஞ்சிடுமோ என்று சொல்லி திகிலோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்வீராக, செய்வீராக. ஜனத்தின் சிறுமைப்படுகிறவர்களை அவர் நியாயம் விசாரித்து ஏழையின் பிள்ளைகளை ரட்சித்து என்று சொன்னீரே. வியாதி ரட்சிங்கப்பா, பட்டினி ரட்சிங்கப்பா, பாபத்து ரட்சிங்கப்பா, சத்துருடைய கொடூரமான சதி திட்டங்கள் ரட்சிங்கப்பா. எந்தெந்த விபத்துகள், எந்தெந்த ஆபத்துகளுக்குள்ள பிள்ளைகள் சிக்கி கிடக்கிறேனோ, எந்த பாப சாபத்துக்குள்ள சிக்கி கிடக்கிறேனோ, எந்த வறுமை பட்டினிக்குள்ள என் பிள்ளைகள் சிக்கி கிடக்கிறேனோ, அவங்களை எல்லாரும் என் கர்த்தர் விடுவிக்கும் என்று நான் செபிக்கிறேனப்பா. விடுவித்து அமீன் ரட்சிப்பேன் சொன்ன ரட்சித்து இடுக்கம் செய்கிறவனை நொறுக்குவான் சொன்ன வார்த்தை ஒரு தீர்க்க தரிசனமாய் என் பிள்ளைகளுக்கு போகட்டும். குடும்பத்தை அழிக்க வந்தவனே, சமாதானத்தை கெடுக்க வந்தவனே, ஆரோக்கியத்தை கெடுக்க வந்தவனே, சந்தோஷத்தை கெடுக்க வந்தவனே, கிறிஸ்துவின் ஐக்கியத்தை முறிக்க வந்தவனே, தகர்க்க வந்தவனே, கிறிஸ்துவின் அன்பை விட்டு பறிக்க வந்தவனே, தலை நிமிர விடாதபடி, வளர விடாதபடி ஆண்டவரே எங்களை ஒடுக்க பார்க்கிற, அழிக்க பார்க்கிற துஷ்டனை கர்த்தரனை கண்டவரை நிச்சயமாகவே நொறுக்கி போடுகிறதுக்காக உமக்கு நன்றியப்பா. ஆண்டோட நாம இப்ப மகிமைப்படுவதாக, உம்முடைய வல்லமை இப்ப வெளிப்படுவதாக, தேவனுடைய சித்தம் இப்ப பூர்ணமாய் வெளிப்படுவதாக, உம்முடைய மகிமையுள்ள கரத்தின் கிரியைகள் இப்ப பூர்ணமாய் வெளிப்படுவதாக, உம்முடைய வல்லமையுள்ள கரத்தின் கிரியைகள் இப்பொழுது பூர்ணமாய் வெளிப்படுவதாக. என் கர்த்தரதை செய்கிறதுக்காக உமக்கு நன்றி, என் தேவனதை செய்கிறதுக்காக உமக்கு நன்றி, என் கர்த்தாதி கர்த்தரதை செய்கிறதுக்காக நன்றி, என் ராஜாதி ராஜாதை செய்கிறதுக்காக நன்றி. கர்த்தாவே உமக்கு நன்றி. இரவும் பகலும் என் மக்களுக்கு பாதுகாப்பாயிருமப்பா. முன்னும் பின்னும் இடதும் வலதும் என் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பாயிருங்கப்பா. எப்பக்கத்திலும் உம்முடைய கரம் என் பிள்ளைகளுக்கு அனுகூலமாக இருக்கட்டப்பா. ஒருவரும் கதரை, ஒருவரும் புலம்பை, ஒருவரும் வெட்கப்பட, ஒருவரும் நாணித்து போக விடக்கூடாதப்பா. எல்லா குடும்பத்திலும் தெய்வ சமாதானம், எல்லா பிள்ளைகளுடைய உள்ளத்திலும் தெய்வ சமாதானம், எல்லா ஊழியங்களிலும் ஊழியக்கார வாழ்க்கையிலும் தெய்வ சமாதானம் என் கர்த்தர் தரும்படியாக நான் செபிக்கிறேன். எல்லா குழப்பங்கள், கலக்கங்கள், வேதனைகள் உண்டாக்குற எல்லா துஷ்டனுடைய சதிகள், எல்லா தீய சக்திகள் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது முறியடிக்கப்படும் என்று நான் செபிக்கிறோம். அப்பா உம்மாலே கூடும், உம்மாலே கூடாது ஒன்றும் இல்லை, எல்லாம் உம்மாலே கூடும், எல்லாம் உம்மாலே கூடும். மனுஷனால் கூடாதது, மனுஷனுக்கு அசாத்தியமாயது உமக்கு சாத்தியமாகும் அப்பா. நாங்கள் இதை விசுவாசிக்கிறோம். சாத்தியமாகாததை சாத்தியமாக்குற தெய்வத்தின் கரத்தில் என் பிள்ளைகளை எல்லாம் நான் கொடுக்கிறேன் ஏசப்பா. நீங்க காத்து நடத்துங்க, உங்களோட தேவைகளை சந்திங்க. பிள்ளைகளோட படிப்பு, பிள்ளையோட திருமணங்கள், கர்த்தாவே வீடு கட்டுற பிள்ளைகளோட வேலைகள் சீக்கிரமாக முடித்து சந்தோஷமாய் குடியேற, வேலைக்கு தேடுற பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்க, படிக்கிற மக்கள் நல்லபடி படித்து முன்னேற ஆண்டவரே உமக்கு நன்றியப்பா. ஆண்டவரே வேலை செய்யற பிள்ளைகளோட வேலைகளில் எல்லாம் நல்ல வெற்றி, சந்தோஷம், சமாதானம் உண்டாக, கிடைக்கிற வருமானம் அதில் எந்த வீண் செலவு வராதபடி சந்தோஷத்தோடு அதை வைத்து குடும்பங்களை நடத்த, பிள்ளைகளோட தேவைகளை சந்திக்க கர்த்தர் அற்புதம் செய். வீணான செலவுகள், வீணான ஆபத்துகள், வீணான வியாதிகள், எந்த தீய சக்திகள், துஷ்டனுடைய சதிகள் எந்த விதத்திலும் என் பிள்ளைகளுக்கு யாருக்கும் வரக்கூடாதப்பா. கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணங்கள் வீணிலே செலவழிக்க விடக்கூடாது. ஒரு சிங்கிள் நயா பைசா வீணிலே செலவிட நீர் அனுமதிக்க கூடாது. எல்லாரும் மேலும் உம்முடைய கரம் இருக்கட்டும், உம்முடைய பாதுகாப்பு இருக்கட்டும், உம்முடைய அரவணைப்பு இருக்கட்டும், உம்முடைய மகிமை இருக்கட்டும் அப்பா. அவர் உம்முடைய ஜனங்களை நீதியோடும் உம்முடைய ஏழைகளை ஆமீன் நியாயத்தோடும் விசாரிப்பார் சொன்னீரே. அவ்விதமாய் என் பிள்ளைகளை கர்த்தர் விசாரிப்பீராக. விசாரிப்பற்ற சீயோனாக நீ விடக்கூடாதப்பா. விசாரிக்கிற பிள்ளைகளாக இருக்கட்டும். பர்வதங்கள் ஜனத்துக்கு சமாதானத்தை தரும் என்று சொன்னீரே. என் பிள்ளைகளுக்கு எங்கெல்லாம் சமாதானம் இல்லையோ அங்கெல்லாம் என் மக்களுக்கு இப்ப சமாதானம் உண்டாகட்டும். மேடுகள் நீதியின் விளைச்சலை கொடுப்பான்னு சொன்னீர் அல்லவா. என் பிள்ளைகளோட பட்டினி தரித்திரம் மாறத்தக்க நிலைமையில் நல்ல
நல்ல அனுங்கிரகத்தின் விளைச்சல் உண்டாகட்டும். ஜனத்தில் சிறுமைப்படுகிறவர்களை அவர் நியாயம் விசாரித்து ஏழையின் பிள்ளைகளையும் ரட்சித்து என்று சொன்னீரப்பா. எல்லா பாப சாப பலவீன ரோகத்திலிருந்தும் சத்துருடைய சதி திட்டங்களிலிருந்தும் என் பிள்ளைகளை ரட்சித்து இடுக்கம் செய்கிறவனை நுறுக்குவான் சொன்ன வாக்குத்தத்தத்தின்படி வார்த்தையின்படி அவனை நுறுக்கி என் பிள்ளைகளை தலை சிறந்த நிமர்க்க செய்வன் என்று ஜெபிக்கிறோம். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழும்பி நிமிர்ந்திருக்கிறோம். ஒவ்வொரு வாயும் சொல்ல, ஒவ்வொரு மக்களும் சொல்ல கத்திருக்கிறதார் இந்த நாம மட்டும் மகிமைப்படட்டும். இது நிமித்தம் சந்தோஷம், சமாதானம், ஐஸ்வர்யம், கனமகிமை, மீட்பு, விடுதல், ஆரோக்கியம், நித்திய ஜீவன், சமாதானம் எல்லாம் என் மக்களுக்கு வந்து சேரட்டும். எல்லாரும் வருகைக்கு ஆயுத்தமாகட்டும். விழிப்புள்ள மக்களாயிருக்கட்டும், உண்மையுள்ள மக்களாயிருக்கட்டும். எல்லாரும் நான் அனுகிரகித்து ஆசீர்வதித்து செபிக்கிறோம். கர்த்தருடைய கரத்தில் கொடுக்கிறேன். சகல துதியும் கனவும் மகிமையும் அப்பா உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். நிச்சயமா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு குறையும் அவர் வைக்க மாட்டார். ஓகே, தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.